பொருட்கள்: பாதாம் 1 கப், கருப்பட்டி 1 கப், பால், காய்ச்சின பால் 1/2 டம்ளர், 1 டேபிள் ஸ்பூன் நெய். பாதாமுக்கு இப்போ நம்ம தோல் நீக்கணும். ஸோ அதனால ஒரு நல்ல கொதிக்கிற தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் இந்த பாதாமை நம்ம ஊற வச்சோம்னா தோல் ஈஸியாக எடுத்துடலாம். நான் ஏற்கனவே நல்லா கொதிக்கிற தண்ணியை ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை பாதாமை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். கருப்பட்டியை அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது. தூசி, கல், மண் எல்லாம் இருக்கும். இதை வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். இந்த கருப்பட்டி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கருப்பட்டி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறோம். கருப்பட்டி நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். கருப்பட்டி ஜஸ்ட் கரைஞ்சா போதும், எந்த பாகுபதமும் அவசியம் இல்லை. ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிடலாம். நல்ல சுத்தமா கருப்பட்டியை வடிகட்டியாச்சு. தூசி மண்ணில் எவ்வளவு இருந்திருக்கு பாருங்க. பாதாம் தோல் நீக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம மிக்சியில நல்ல ஃபைன் பேஸ்டா அரைக்கணும். பால் ஊத்தி ஊத்தி அரைக்கணும். பாதாமை நல்ல ஃபைன் பேஸ்டா நல்லா அரைச்சிட்டேன். இப்போ அடி கனமான ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் நெய் விடணும். ஸோ நான் நான்ஸ்டிக் கடாய் எடுத்துருக்கிறேன். ஒன்று அல்லது 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கடாயில் நெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்ல ஃபைன் பேஸ்ட் அரைச்ச பாதாமை சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம வடிகட்டி வச்ச கருப்பட்டி பாகை அதில் சேர்த்துடுறோம். இது உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஊற்றும் போது கட்டி வர மாதிரி இருக்கும். நீங்கள் கிளறிட்டே இருக்கும் பொழுது அந்த கட்டி தன்னால் போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாம். கருப்பட்டி பாகு ஊற்றின உடனே கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். கட்டி இருந்தாலும் அதை மசிச்சு விட்டிங்கன்னா கரைஞ்சிரும். இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் பத்தாமல் இருந்துச்சுன்னா இதில் கூட கொஞ்சம் கருப்பட்டி பாகு சேர்த்துக்கலாம். அல்வா கிளறும் போது மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கோங்க. இல்லைனா சீக்கிரத்தில் அது அடி பிடிச்சிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறிட்டே இருக்கணும் கைவிடாமல். 5 மினிட்ஸாக கிண்டியிருப்பேன். அல்வா கொஞ்சம் திக்காக இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் திக்காகணும். ஸ்டேஜில் நம்ம அல்வாவை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே ரொம்ப அப்படியே ஒன்றா திரண்டு வந்துருந்துச்சுன்னா ரொம்ப ஹார்டாயிரும். பிறகு நம்ம உடச்சி தான் சாப்பிடணும். ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி நல்லா திக்கான பிறகு ஆஃப் பண்ணிடுங்க. ஒன்றா திரண்டு வந்துச்சுன்னா அல்வா ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ ஆஃப் பண்ணிடலாம். வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். கருப்பட்டி பாதாம் அல்வா இப்போ ரெடி. இந்த அல்வா நீங்கள் சுகரில் செய்கிறத விட கருப்பட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சுகர்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன். ஆனால் கருப்பட்டி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.